எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட்டில் ஜூனியர் அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கு வந்து மினிமம் எனி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஜூனியர் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் வேகன்சிஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா 200 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10 வேகன்சி இருக்குது, புதுச்சேரியில் ஒரு வேகன்சி இருக்குது. சரிங்களா? டோட்டலாக 11 வேகன்சிஸ் வந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருக்குது. இந்த 200 வேகன்சிஸில் எந்த வேகன்சிஸ் வேணால் கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ் அண்ட் மெரிட் லிஸ்ட் வந்து செப்பரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை பொறுத்து தான் வந்து ஃபில்லிங் அப் இருக்கும். சரிங்களா? வேகன்சிஸ் வந்து வேகன்சியோட டீட்டெயில்ஸ் வந்து டேபிள் ஏல மென்ஷன் பண்ணியிருக்காங்க செப்பரேட்டாக. எக்ஸாம் சென்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்டர்வியூ வந்து எங்கே நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, வேகன்சி ஸ்டேட் அப்படின்னா எங்கே வந்து வேகன்சி இருக்கோ அதுதான் வேகன்சி ஸ்டேட்டு. எக்ஸாமினேஷன் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த இடத்துல சென்டர்ஸ் போட்டிருக்காங்களோ எக்ஸாமினேஷன் சென்டர். சரிங்களா? ஓகே, இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 14/8/2024. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது வந்து 7லேருந்து 14 நாள் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 2024 எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து www.lichousing.com. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து எந்த விதமான கோரிஞ்சரம் அடிண்டம் இந்த மாதிரி எல்லாமே அதில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. வெப்சைட்டில் தான் அப்லோட் பண்ணுவாங்க. ரெமுனரேஷனை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. சிட்டிஸ் வந்து XYZன்னு சொல்லுவாங்களே, அது லெவல் 1ல் வந்து சிட்டி ரேஞ்சில் வந்து 20,000 ரூபாய் வந்து காமனாக இருக்கக்கூடிய பேசிக் பே. உங்களுக்கு கையில் கிடைக்கிறது வந்து 32,800 ரூபாய் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய கேட்டகரியில் வரும். செகண்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 31,200 ரூபாய். தேர்டு கேட்டகரி வந்து 30,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிட்டியோடைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு சேலரி வாங்குவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மெடிக்கல் கிளைம் வாங்கிக்கலாம், கிராஜுவேட்டி, குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஹவுசிங் லோனு, பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ், இது எல்லாமே எலிஜிபிள். ஏன்னா வந்து இது ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து ரெகுலர் பேசிஸ் ரெக்ரூட்மெண்ட். அதே மாதிரி குவார்ட்டர்லி இல்லைனா ஆனுவலி பர்ஃபார்மன்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்ப்ளாயியோடைய எலிஜிபிலிட்டியை பொறுத்து இன்க்ரிமெண்ட் வந்து 10% வந்து டோட்டல் ஆனுவல் சேலரியில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. லீஸ் ஃபெசிலிட்டி, ஸ்டாஃப் குவார்ட்டர் ஃபெசிலிட்டி வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு கிடையாது. ப்ரொபேஷன் பீரியடை பொறுத்த வரைக்கும் 6 மாதம் உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட். எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நேஷ்னாலிட்டி இந்தியன் நேஷ்னல் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஏஜ் வந்து 1/7/2024 அன்னைக்கு 21லேருந்து 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேஷன் மினிமம் 60% முடித்து எனி டிகிரி எனி டிசிப்ளினில் டிகிரி முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி டிஸ்டன்ஸ்லேயோ கரஸ்பாண்டன்ஸில் பார்ட் டைமில் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க நாட் எலிஜிபிள். கம்ப்யூட்டர் லிட்ரஸியை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஹை ஸ்கூலில் வந்து ஐடியோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸோ கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் இது மாதிரி ஏதாவது வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தால் ஓகே அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டேட்டு 2/7/1996லேருந்து 1/7/2003 இந்த காலகட்டத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு பிறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் எலிஜிபிள். சரிங்களா? செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸு. எலிஜிபிலிட்டி அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து 40 கொஷின் இருக்கும், 40 மதிப்பெண். லாஜிக்கலில் வந்து 40 கொஷின் 40 மதிப்பெண். ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஷின் 40 மதிப்பெண். அதே மாதிரி நியூமரிக்கல் எபிலிட்டி அதுலேயும் வந்து 40 கொஷினுக்கு 40 மதிப்பெண். கம்ப்யூட்டர் ஸ்கில்லையும் வந்து 40 கொஷினுக்கு 40 மதிப்பெண். டோட்டலாக வந்து 40 கொஷினுக்கு 200 கொஷினுக்கு 200 மதிப்பெண் வந்து இருக்குது. ஒன்லி வந்து இங்கிலீஷில் தான் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் இருக்கும். டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 120 நிமிடங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதாவது 2 மணி நேரம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். ஒவ்வொரு தப்பான ஆன்சர் பண்ணுறீங்களே அந்த தப்பான ஆன்சருக்கு வந்து 0.25 அதாவது 1/4 4 கொஷின் தப்பாச்சுன்னா 1 மதிப்பெண் போகும் அப்படின்ற மாதிரியான கணக்கில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸ்கோர் அரைவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஸ்டேட் வைஸ் வந்து அந்த கேட்டகரி வைஸ் அந்தந்த ஸ்டேட்டுக்கு கேட்டகரி வைஸ் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸாக இருக்கட்டும், அடுத்தடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அடுத்த ப்ராசஸ் எல்லாமே வந்து அதை யூஸ் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் எவ்வளோ மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூவுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் அதில் வந்து கிளியர் ஆகிறவங்கள வச்சு தான் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போய்ட்டு அதை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளியர் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதற்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 14/8/2024 எல்ஐசி ஹெச்எஃப்எல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் LIChousing.com அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு கேரியர்ஸ் அப்படின்றதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் உங்களுக்கான அப்ளிகேஷன் கோட லிங்க் வந்து இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ 4.5 சென்டிமீட்டர் × 4.5 சென்டிமீட்டரில் ஃபோட்டோ இருக்கணும். சிக்னேச்சர் இருக்கணும், பிளாக் இன்கில் சைன் பண்ணது. லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் இருக்கணும் ஒயிட் பேப்பரில். அதே மாதிரி ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஒயிட் பேப்பர், அது ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஐ அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அதில் வந்து கீழே வந்து உங்களுடைய பேர் போட்டுட்டு இது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய கைப்பட நீங்கள் வந்து எழுதி கீழே வந்து சைன் பண்ணணும். சரிங்களா? டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கைட்லைன்ஸ் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றதையும் ப்ராப்பராக வந்து நீங்கள் ஒரே ஃபைலாக வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பலாம். சரிங்களா? அப்லோட் பண்ணும்பொழுது அப்லோட் பண்ணலாம். இந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனும் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் கைப்பட எழுதி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும், அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 800 ரூபாய் வந்து பே பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து நான் ரீஃபண்டபிள், எல்லா கேண்டிடேட்டும் பே பண்ணணும். இது கூட வந்து GST 18% இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. பேங்க் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸும் அப்ளிகபிள். சரிங்களா? அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராப்பராக LICயோடைய HFL வெப்சைட்குள்ளே போய்ட்டு கேரியர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதில் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் அப்ளை ஆன்லைன் அப்படின்றத கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டு உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா இமெயில் அண்ட் SMS மூலயமாக உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லும் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வரும். 1 by 1 நீங்கள் வந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே வந்தால் ஃபைனலாக வந்து கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ப்ரிவ்யூ டேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதே மாதிரி பேமெண்ட்டுக்குள்ளே போய்ட்டு பேமெண்ட்டை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணணும். சரிங்களா? பேமெண்ட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மோடில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டெபிட் கார்டு, ரூபே கார்டு, விசா கார்டு, மாஸ்டர் கார்டு எதில் வேணால் நீங்கள் பே பண்ணலாம். ப்ராப்பராக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் பேமெண்ட்டுக்கான ப்ரூஃப் வரும். அதையும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பத்திரமா வச்சுக்கலாம். இல்லை சேவ் பண்ணி வைக்கிறதா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் நீங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து டைம் பவுண்டட். அதனால் ப்ராப்பராக நீங்கள் ரெடியாக வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் லாஸ்ட் மினிட்டில் இது பண்ணாமல் ரஷ் அதில் வந்து நீங்கள் மாட்டிக்காமல் முன்னாடியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? கால் லெட்டரை பொறுத்த வரைக்கும் LIChousing.com வெப்சைட்டில் தான் வந்து கால் லெட்டருக்கான லிங்க் வந்து ஆக்டிவ் பண்ணதுக்கப்புறம் போடுவாங்க. எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோவில், திருநெல்வேலி, தஞ்சாவூர் இருக்குது. புதுச்சேரி வேக்கன்சி இருக்குது. புதுச்சேரி நீங்கள் கொடுத்துட்டு தமிழ்நாடு இடத்துக்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னாலும் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்டர்வியூ சென்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எவ்வளோ பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாங்க அப்படின்றத பொறுத்து அதற்கான ஷெடியூல்லாம் வந்து பின் நாட்களில் அறிவிக்கப்படும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது டிகிரி முடிச்சிருக்காங்க, எனி டிகிரி முடிச்சிருக்காங்க, இந்த மாதிரியான ஒர்க்குக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.